பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் சொல்லுகிறார்? ஏசாயா 29 வசனத்தில், இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். அதிசயம்னா நமக்கு தெரியும்ல, சாதாரணமாய் நடக்கிறது வேறு. இதெல்லாம் சாதாரண நடக்கிறதான்னு சொல்லுவோம். ஆனா இதுவா, இப்படியா நடந்துச்சு, இப்படி நடக்க முடியுமா அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அது அதிசயம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒரு அதிசயம் நடந்தாதான் உங்க காரியம் மாறும். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் இப்ப நின்று கொண்டு இருக்கலாம். ஒரு அதிசயம் நடந்தாதாங்க என் வாழ்க்கையில இந்த காரியெல்லாம் மாற முடியும், இல்லாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நான் ஊழிய பாதையில நிறைய அதிசயமான காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயமான காரியங்கள். பிறவிலேயே கண் தெரியலன்னா அவங்க கண் பார்வை திரும்ப வருவது கஷ்டம். மருத்துவத்துறையில சொல்லுவாங்க, பிறவிலேயே கண் தெரியல, பிறக்கும் போதே குறைபாடு, அதை சரி பண்ண முடியாது என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில பிறவில இருந்த கண் பார்வை இல்லாத ஒரு வாலிப மகளுக்கு ஆண்டவர் கண் பார்வை கொடுத்தது என் ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். ஒருவருக்கு அல்ல, 2 பேருக்கு அப்படியே 2 கண் பார்வையும் இல்லாத சூழ்நிலையில ஒரு மகள் பாருங்க, இந்த கண் பார்வை இல்லாதவங்க படிக்கிற ஸ்கூல்ல படிச்சு, அந்த பிரெயில சொல்லுவாங்கல்ல, அந்த எழுத்தெல்லாம் படிச்சு அவங்க டிகிரிலாம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க கையில கம்போடு தான் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு கூட்டத்துல வந்து பங்கு பெற்று விசுவாசித்து தன் கண்ணில் கை வைத்து, இயேசுவே என் கண் பார்வை தாங்க, நீங்க உலகத்தில் லாபம் போது எத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்க. கண் பார்வை வந்து விட்டது. அவங்க மேடையில வந்து சாட்சி சொன்னாங்க, பாருங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கவே இல்லை. அன்றைக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்க இயேசுவிடத்துல, அவங்க விசுவாசித்தாங்க, அற்புதம் நடந்து விட்டது. பெரிய அதிசயம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை துதித்தாங்க. இந்த மாதிரி அதிசயங்களை பல காரியத்தை ஊழிய பாதையில பார்த்திருக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நீங்க சுகம் அடைவதற்கு, தேவை சந்திக்கப்படுவதற்கு, உங்களுடைய நிந்தை மாறுவதற்கு, உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் ப்ரொமோஷன் அடைவதற்கு, உங்களுடைய பிள்ளைகள் செட்டில்மெண்ட் அமைந்து நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைவதற்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து இவளை மகிழ பண்ணும். நீர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.